பிரின்சிபல் பேர் ஷிரானி மில்ஸ். அது வந்து என்ன சொல்றது, ஒரு பிரின்சிபல்ன்றதை விட ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு தாயாக தான் நம்மளுக்கு செயற்பட்டிருக்கா. ஒவ்வொரு பிள்ளைகளோட ப்ராப்ளம்ஸும் சரி, ஒரு ஸ்டூடெண்ட் நிலைமையில இருந்தும் சரி, ஒரு தாய் நிலைமையில இருந்தும் சரி தான் நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கிறா. இப்போ என்னென்னா ஒரு புது பிரச்சனை வந்து எங்களோட ஸ்கூலில் என்னென்னா 60 வயசு அவளுக்கு ஆகிறதால அவள் ரிட்டையர் பண்ண சொல்லினோம். அப்படி ஒரு ரூல்ஸ் வந்து இவ்வளவு காலம், அதாவது எங்களோட ஸ்கூல் வந்து 192 வருஷம் பாரம்பரியத்தை கொண்டது. இந்த 192 வருஷத்தில் 8 பிரின்சிபல்ஸ் தான் இங்கே இருந்திருக்கணும். அந்த ரெக்கார்ட் எங்களோட ஸ்கூலுக்கு இருக்குது. 8 பிரின்சிபல்ஸ் தான் 192 வருஷம் இயக்கி இருக்கணும்னா எங்களோட மிஸ்ஸையும் 60ஓட எடுக்கணும்னு விளங்கல. இதுக்கு முதலும் ஒரு மிஸ் இருந்தவங்க பிரின்சிபலாக இருந்தவங்க அவள் வந்து 68 வயசு வரையும் இருந்திருக்கா. அதுக்கு பிறகு திருப்பியும் இருக்கா 75 இயர்ஸில் திருப்பி இருக்கா கொண்டற வேல் முயற்சி செய்தவியல். அப்போ இவையில் வந்து உள்ளால இருக்கிற மிஸ்ஸோட சில பர்சனல் ப்ராப்ளம்ஸ்னால மிஸ்ஸை வந்து பழி வாங்குற மாதிரி இது ஒரு இதாக நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம். இன்றைய அந்த போராட்டம் வந்து எங்களோட 4வது போராட்டம். வந்து நாங்கள் சனிக்கிழமை தொடங்கினாங்க. சனி, ஞாயிறு, திங்கள். நேற்று பின்னிரம் மேலாக்கட்டத்தில் நேற்று மத்தியானத்துலேருந்து நாங்கள் உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் மேற்கொள்ள வலிக்கிட்டோம். கிட்டத்தட்ட 15 பேருக்கிட்ட உண்ணாவிரதம் நேற்று ரவி இருந்தாங்க. இருந்து ஃபுல்லாக இருந்து இன்றைக்கு காலமே இருந்தாங்க. இன்றைக்கு காலமே இருக்க தான் எனக்கு சரியா ஏலாமா. எனக்கு இந்த பசி கொடுமையை விட எங்களோட போராட்டத்தை யாருமே கண்டுகொள்ளினம் இல்லை, யாருமே மதிக்கினம் இல்லைன்ற ஒரு இந்த போராட்டத்தால் தான் எனக்கு ஆக ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு, சரியான இதாகிடுச்சு. இங்கேயும் வந்து செக் பண்ணும்போது டாக்டர்களிடம் பல் சரியான கூட வேறக்கு என்ன ஜோசிக்கு மைண்டை விடும் அந்தளவுக்கு எங்களுக்கு பசியெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. ஒரு நாளில் யாருமே சாக போகிறது இல்லை. அதை விட பெரிய பிரச்சனை எங்களை யாருமே கண்டுகொள்ளலை. இந்த 3 நாளில் நீங்கள் மீடியா வாரீங்க, ப்ரெஸ் வாரீங்க, எல்லாருமே வந்து கண்டுகொள்ளணுமே தவிர, அதாவது முக்கியமான ஆட்கள் போட்ல இருந்து யாருமே வரையில. ஏன் நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறீங்க, அவளுக்கு ரீசன் தெரிஞ்சு கொண்டும் என்ன நடந்தது, ஏன் நடந்தது எதுவுமே கேட்க வரையில. அது எங்களோட அடுத்த பிரச்சனை. இன்றைக்கு தான் மிஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணுற லாஸ்ட் டே. நாளைக்கு மிஸ்ஸோட 60th பர்த்டே. அதாவது இன்றைக்கு அப்போ ஹேண்டில் பண்ணுவோம். அந்த ரீசனால தான் இன்றைக்கு சரியான ஏற்பாடு நடத்தி கொண்டு வந்தாங்க. என்னால் முடியலை. நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தும் கூட எனக்கு வீக்கெண்டு விடும் கூட நான் எவ்வளவோ வெயிட் பண்ணி தான் இப்போ நான் போர்ட்லேருந்து நான் ஓகே நம்ம போகலாம்னு சொல்லி இப்போ தான் நான் உடனே வாரேன். உங்களோட போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தொடங்குறாங்களா? தொடர்ந்து இந்த வந்து கொண்டு தான் இருக்கிறேன். எந்த விதமான இது முடிவே இல்லை. தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறேன். முடிவு எங்களுக்கு கிடைக்கும் வரையும் எங்கள் போராட்டத்தை நாங்கள் கைவிடவே மாட்டோம். உங்களோட போராட்டத்துக்கு பெற்றோர் சங்கங்கள், பாடசாலை சமூகத்தில் யாரும் ஆதரவு? கட்டாயம் பெற்றோர்கள் எனக்கு பேர் ஆதரவு தெரிவிக்கணும். எங்கள் ஸ்கூலில் அவ்வளோ சில பெற்றோர் வந்து கதைச்சி இருக்கணும், கதைச்சி கூட இருக்கணும். எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணினோம். ஏன்னா அவளுக்கு தெரியும் மிஸ்ஸோட குணம் தெரியும். இந்த மிஸ் இருந்தால் ஸ்கூலுக்கு எவ்வளவு நல்லது எனக்கு மட்டும் தெரியும். இவள் சில அவையோட பர்சனல் ரீசன்ஸ் அவையோட கோவங்களால் வந்து எங்களோட ஸ்கூலை வந்து புகழ்ச்சி கொண்டிருக்கணும். அதாவது வந்து இப்போ பொதுமக்களோட கருத்து என்னென்னா சிம்பிளாக சொல்லினோம், இவைகளுக்கு என்ன படிக்கிற பிள்ளைகள் பிரின்சிபலை மாற்றிட்டு போகட்டும், இவைகள் ஒழுங்காக இருந்து படிக்க வேண்டியதானே. ஆனால் அப்படி இல்லை. ஒரு நாட்டின் நிர்வாகம் வந்து ஒரு ஜனாதிபதியின் கையில் தான் தங்கியிருக்கிறது. ஜனாதிபதி பெர்ஃபெக்டாக இருந்தால் தான் அந்த நாடு ஒழுங்காக பொருளாதார வளர்ச்சியும் எங்கேயோ பெர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு ஸ்கூலுன்ற இது வேறில் தங்கியிருக்கு, ஒரு அதிபரில் தான் தங்கியிருக்கு. அதிபர் பெர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்கூலில் நிர்வாகம் சரியாக அமையும். அந்த பெர்ஃபெக்டான இது வந்து எங்களோட ஷிரானி மிஸ், எங்களோட பிரின்சிபலுக்கு மட்டும்தான் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். எங்களுக்கு ஒரு முடிவு திடமானது. எங்களோட மிஸ்ஸை திருப்பி எங்களுக்கு தரும் வரையும் நாங்கள் எங்களோட போராட்டத்தை கைவிடவே மாட்டோம். போராட்டத்துக்கு யார் தடையா இருக்கிறாங்க? தடையா இருக்கிறதா வந்து அதை நாங்கள் சொல்ல விரும்பல. சில பேர் தடையா இருக்கணும். அதாவது வந்து போக வேணாம், செய்ய வேணாம் என்றெல்லாம் அச்சுறுத்தல்கள் வந்து கொண்டு தான் இருக்குது. போக வேணாம், நாங்கள் செய்ய வேணாம், ஒன்று இப்போ நீங்கள் போனால் உங்களுக்கு பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லி கொண்டிருக்காங்க. ஆனால் அதை மீறி வந்த பிள்ளைகள் தான் அனுபவம். எங்களோட பிள்ளைகள் இவ்வளவு வந்து சில பேர் நினச்சி கொண்டிருக்கணும். ஆனால் இல்லை, இதை விட கூட பிள்ளைகள் சில பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் 8ன்றதால இவையில் 5ஆம் தேதி ஓப்பன் பண்ணுறதா இருந்த ஸ்கூலை 8 மாற்றி மிஸ் அனுப்புறதுக்காக 8ன்றதால பிள்ளைகள் ஒன்றும் வேறு இதுகள் இல்லை. ரெண்டு சில அச்சுறுத்தல்களால் தான் பிள்ளைகள் வருதில்லை. அப்படி இருந்து நாங்கள் இப்போ திருப்பி ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படி இப்படி நாங்கள் சொல்லி கொடுத்து எங்களோட மிஸ்ஸுக்காக இவ்வளவோ பிள்ளைகள் வரதுக்கு தயாராக இருக்கணும். இப்போ உங்களோட போராட்டத்தை அச்சுறுத்துறாங்கன்னு நீங்கள் இனங்காட்டி கொள்றீங்க இல்லை, ஆனால் உங்களோட போராட்டம் அப்படி இருக்கிறதால நலிவடைஞ்சு போகிறதுக்கு சாத்தியம் இல்லை. இப்போ உங்களோட அச்சுறுத்துற தரப்பை நீங்கள் காட்டிக்கொள்ள விரும்புகிறீங்க இல்லை, அது இப்போ நாராசரமாக அவங்களோட போராட்டம் போய்கொண்டு யாருமே உங்களை வந்து பார்க்கலன்னு சொல்கிறீங்க. இப்போ அவங்கள நீங்கள் மறைக்கிறதுக்கு கூட ஒரு இப்போ இந்த டைம் வந்து அவங்க ப்ரொவின்ஷியல் டிரெக்டர் வரைக்கும் தெரியல வந்திருக்கணும். வந்து இது பற்றி தான் இந்த கலந்து ஆலோசித்து கொண்டு இருக்கணுமா, இதை பற்றி கதை